ஒருத்தன் சபிக்க வந்த அவனை சபிக்க விடல. ஆனா கையில் செயல்பாடுகளினால் செத்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 24,000 பேர் செத்திருக்கான். ஒரு உலகத்தின் சந்தோஷத்திற்காக எத்தனை உயிர்கள், எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய தீங்கு. என்னை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஏன் உன்னை யோர்தானை கடக்க சொல்லுகிறார்? இனி உனக்கு சித்தீம் வேண்டாம். இனி உனக்கு சித்தீம் வேண்டாம். நீ கடந்துறணும். இனி கடக்கவில்லை என்று சொன்னால் இழப்பு ஏற்படும். கடக்கவில்லை என்று சொன்னால் இழப்பு ஏற்படும். கடக்கவில்லை என்று சொன்னால் இழப்பு ஏற்படும். இன்று ராத்திரி பொழுதில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து செல். எதற்கு? சித்தீமை விட்டு வெளியே வரணும். நீ யோர்தானை கடந்தால் மட்டும்தான் இனி திரும்பி வர மாட்டேன். அல்லேலூயா. இம்மா நம்ம அடிக்கடி செய்தியில கேட்போம் தெரியுமா? கரை புரண்டு ஓடும் யோர்தான் 6 மாதங்கள் கரை புரண்டு ஓடும். 6 மாதங்கள் கணுக்கால் அளவு ஓடும். ஆண்டவர் இவர்களை கரை புரண்டு ஓடுகிற காலத்துல ஏன் நடத்தினார் தெரியுமா? ராத்திரி எழும்பி அவன் திரும்பி வராம இருக்க. கணுக்கால் அளவு காலத்துல கொண்டு போனா நேத்தைக்கு ஒரு மேல இன்னைக்கு ஓடி வந்துருவான் அந்த பையன். அவளும் பாடுற தாண்டிடுவா, இவளும் பாடுற தாண்டிடுவான். இதனால பார்த்தார், கரை புரண்டு ஓடுற காலத்துல கொண்டு போனா இவன் திருப்பி வந்தான், தண்ணி விட்டு போயிருவன உள்ள வரமாட்டான். அந்த எல்லையை கடக்கவே முடியாது. அதனாலதான் கரை புரண்டு ஓடுகிற காலத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. சில பிள்ளைகளை பிரச்சனையின் வாயலின் வெளியே கொண்டு வர காரணம், நீ ஒரு நாளும் அந்த யோர்தானை இனி கடந்து பின் வாழ்க்கைக்கு போகாம இருக்கத்தான். ஏன் சில நேரங்களில் சில வேதனைகள், ஏன் சில பாவங்கள், சாபங்கள், அநீதிகள், இவை எல்லாவற்றின் நடுவில் இருந்து இயேசுவை நம்பி வருகிற சில பிள்ளைகளை சில சோதனைகள், பாடுகள், நெருக்கங்கள், மரணத்திற்கு ஏதுவான கண்ணியை கடக்க வச்சு கொண்டு வராரு. ஏன்? இனி ஜீவிதத்தில் யோர்தானை நீ ஒரு முறை நினைச்சாலும் உன் தொட நடுங்கணும். நீ திரும்பி வரக்கூடாதுங்க. அல்லேலூயா. அந்த பக்கத்தில் இருக்கிற மோவாபிய பெண் அழகானவள், ஆனா ஆமென், யோர்தான் ஆபத்தானது. வேண்டாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் தந்த பாய்சம் குட், ஆனால் அங்க போகிற வழி பேடு. அங்க இருக்கிற வீடு குட், ஆனால் அந்த வீட்டுக்கு போகிற வழி பேடு. எம்மா, அந்த வயிற்று வலியை மறக்கவே முடியாது. நான் இல்லை. அந்த வயிற்று வலி தான் யோர்தான். அந்த கிட்னி ஸ்டோனை மறக்கவே முடியாது. அதான் யோர்தான். அந்த கடன் பிரச்சனையை மறக்கவே முடியாது. அதுதான் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆண்டவராக அழைக்கும் பொழுது வரவில்லை என்றால் யோர்தானை கடக்க வேண்டியது வரும். அழிஞ்சாலும் திரும்பி வரணும்.